தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 lakh கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. ஸோ இந்த ஒரு புத்தாண்டு ஃபார்மட் நியூமராலஜி படி எப்படிப்பட்ட ஒரு ஆண்டா இருக்கும்? 1ஆம் தேதி அப்படின்னா 1, 10, 19, 28ஆம் தேதி இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும். ஆனால் கடந்த ஒரு 2 வருடங்களாக சராசரி வாழ்க்கையாக இருந்தவர்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வார்கள். பிஸ்னஸில் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், சின்ன பிஸ்னஸாக செய்து கொண்டிருந்தவர்கள், அவரும் கடந்த 2 வருடமாக ரொம்ப போராடி கொண்டிருந்தவர்களுக்கு அது வழக்கத்தை தாண்டி பெரிய தொழிலோடு போட்டி போடுற அளவுக்கு அவர்கள் உயரத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2025ஆம் ஆண்டு குதூகூலமாக ஆண்டாக அமையும். காரணம், அவர்கள் எந்த கிளாஸ், அதாவது மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸுக்கு போயிடுவாங்க. இமேஜினே பண்ண முடியாத வாழ்க்கையை அவர்கள் பார்க்க போகிறார்கள். அவர்களுக்கு நீண்ட நாள் கனவு. எப்பவுமே அப்படி தான். சைக்கிள் முதல்ல சைக்கிள் கேட்போம், சைக்கிள் வந்தால் 2 வீலர், 2 வீலர் தான் காரு. ஆர் அப்படிங்கிற லெட்டரில் ஆரம்பிக்கிற எழுத்து உள்ளவங்க அவங்களுடைய அந்த குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும்? அவங்களுடைய அந்த வாழ்க்கை முறையில் எப்படி இருக்கும்? எந்த பேராக ஒன்றாலும் இருக்கலாம், அவர்கள் எந்த தேதியில் வேணாலும் பிறந்திருக்கலாம். அந்த 6 என்ற எழுத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு சக்தி இருக்குதுன்னு நம்ம சொல்கிற மாதிரி இவர்கள் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உயர்ந்த பதவியில் தான் இருப்பாங்க. அது அவர்களுக்காக கிடைக்கிறதா, இவர்களாம் உருவாக்கி கொண்டார்களாங்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் எல்லாமே வந்துட்டு ஒரு 35 வருடம் வரைக்கும் அவர்கள் வந்துட்டு ஒரு சாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்துருப்பாங்க. 35 வயது கடந்த பின்னால் தான் அவங்களுக்கு வந்துட்டு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, அரச வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, உயர் பதவியிலே இருந்தாலும் சரி, எந்த துறையில் அவரை சார்ந்திருந்தாலும். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை ஐயா மகா தனசேகர் ராஜா அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கிறேம்மா. ஸோ இந்த ஒரு புத்தாண்டு ஃபார்மட் நியூமராலஜி படி எப்படிப்பட்ட ஒரு ஆண்டா இருக்கும்? 2025ஆம் ஆண்டு அனைவருக்கும் நல்ல ஆண்டாக அமைகிறதுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்கள் அமைய வேண்டும் என்று இறைவனும் நான் அனைவர் சார்பிலே பிரார்த்திக் கொள்கிறேன். இதில் 1லிருந்து 9 தேதி, 1ஆம் தேதி அப்படின்னா 1, 10, 19, 28ஆம் தேதி இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி வகையான ஆண்டாக அவர்களுக்கு அமையப் போகிறது? சிறப்பான ஆண்டாக அமையும். ஆனால் கடந்த ஒரு 2 வருடங்களாக அவர்கள் கொஞ்சம் பல காரியங்கள் நடைபெறுவதற்காக போராடி கொண்டு இருந்திருப்பார்கள். இந்த வருடம் அவர்கள் எதற்காக போராடி கொண்டு இருந்தாங்களோ அந்த போராட்டம் சென்ற ஆண்டோடு முடிஞ்சு வர 2025ஆம் ஆண்டு அவர்கள் அந்த எதற்காக போகிறாங்களோ அது அந்த வருடத்தில் அவர்களுக்கு நல்லபடியாக முடிகிறது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஆண்டதற்கு உண்டான வழிவகையை அந்த ஆண்டு அவங்களுக்கு கொடுக்கும். நிறைய அவர்கள் சாதிக்கக்கூடிய செயல்களை நிறைய செய்து வைத்திருப்பார்கள். பார்ட்டாக அதெல்லாம் இருக்குது. அதை அவர்கள் தொட்டாலே பல சாதனை புரியறதுக்கு உண்டான செயல்பாடுகளை அவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் இப்பொழுது இந்த 2025இல் அதை ஒன்றா முடிக்க இவர்கள் பெயர் வெளி உலகுக்கு தெரிய வரும். சராசரி வாழ்க்கையாக இருந்தவர்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வார்கள். பிஸ்னஸில் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், சின்ன பிஸ்னஸாக செய்து கொண்டிருந்தவர்கள், அவரும் கடந்த 2 வருடமாக ரொம்ப போராடி கொண்டிருந்தவர்களுக்கு அது வழக்கத்தை தாண்டி பெரிய தொழிலோடு போட்டி போடுற அளவுக்கு அவர்கள் உயரத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2025ஆம் ஆண்டு இந்த 1ஆம் நம்பர்காரங்களுக்கு கொடுக்க போகிறது. திருமணத்துக்கும் சில பேருக்கு 2 வருடமாக தள்ளி போயிட்டு இருந்தது. அடுத்து ஏன் காரணம் இல்லாமல் தள்ளி போய் கொண்டு இருந்தவங்களுக்கு திருமணத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறது. ஸோ மொத்தத்தில் இந்த 2025 1, 10, 19, 28ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு நல்லதொரு ஆண்டாகவும் சிறந்ததொரு ஆண்டாகவும் அமையவிருக்கிறது. அவர்களுக்கு கிடைப்பதற்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை கோரிக்கொள்கிறேன். அடுத்தது 2, 11, 20, 29ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி அமையப் போகிறது அப்படின்று பார்த்தால் அவ்வளோ சீக்கிரம் மற்ற எண்களை சொல்லுவது போல் இவர்களுக்கு அமைந்துவிடும் அப்படி என்று சொல்ல முடியாது. ஏன்னா இதுவரைக்கும் மற்ற எண்களுக்கெல்லாம் வந்துட்டு சென்ற ஆண்டு வரைக்கும் 2024 வரைக்கும் மற்ற எண்களெல்லாம் பட்ட கஷ்டம்லாம் இவர்கள் பெருசாக பட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டு இவர்களுக்கு அப்படி ஒரு ஆண்டாக மாறப்போகிறது. ஏன்னா 2025 நம்ம அதை கூட்டணும். அந்த ஆண்டினுடைய வருடம் என்ன, 2025 கூட்டினா 9ன்னு வரும். இந்த 2ஆம் தேதி பிறங்களுக்கு அவன் 2, 11, 20 எங்கே கூட்டினாலும் 2 தான் வரும். இந்த 2க்கு 9 ஆப்போசிட்ன்றதுனால அந்த ஆண்டு முழுவதுமே அவர்களுக்கு வந்துட்டு பெரிய லெவலில் அவங்களுக்கு வந்துட்டு
சாதனையை கொடுத்துருன்னு சொல்ல முடியாது. அவர்களுக்கு சாதனையோட சோதனை ஆண்டுகளாக தான் இருக்கும். புதுசாக தொழிலை செய்யணும் அப்படின்னு நினச்சாங்கனாக்கா அந்த 2025ஆம் ஆண்டு அவர்கள் எதுவும் செய்யாமல் பொறுமையை காத்து 1 வருஷம் காத்து தான் இருக்கணும். அவர்கள் காத்திருந்து அதுக்கு அடுத்த ஆண்டு கூட செய்யலாம். இப்பொழுது செஞ்சாலும் அவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்காது, நஷ்டத்தை தான் கொடுக்கும். இது அவர்கள் அட்வைஸாக எடுத்துக்கொண்டாலும் சரி. இந்த தேதியில் பிறந்தவங்களும் அனைவரும் வந்துட்டு இந்த 2025ஆம் ஆண்டு, அதாவது 2/11/2019 தேதி பிறந்தவர்கள் கண்டிப்பாக 2025ஆம் ஆண்டு திருமணம் செய்வதை கூட தவிர்த்தே விடலாம். ஒருவேளை செய்கிற சூழ்நிலை வந்தால் கூட நீங்கள் தவிர்த்து விடுங்க. 1 வருஷம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இத்தனை வாழ்க்கையை வாழ போகிறது எத்தனை ஆண்டுன்னு தெரியாது. 50 வருஷமாக 75 வருஷமாக தெரியாது. ஆனால் இந்த 1 வருடம் காத்து கொண்டு இருக்கிறதுனால ஒன்றும் குறைஞ்சி போகிறது கிடையாது. 1 வருடம் தள்ளி போகுது. ஆனால் தெரியாமல் பண்ணும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த லைஃப் அவங்களுக்கு அது தொடரும் என்று கூட சொல்ல முடியாது. அது பிரேக்கு கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 2/11/2021 முடிஞ்ச வரைக்கும் 2025ஆம் ஆண்டு திருமணத்தை செய்வதை கூட தவிர்த்து விடலாம். தொழிலில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தொழில் பெருசாக ஆக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க. ஏற்கனவே நீங்கள் பெருசாகலாம் வச்சுருந்துருப்பீங்க. அந்த தொழிலை காப்பாற்றுறதுக்கு அதை வரைக்கும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்கள். மொத்தத்தில் 2025ஆம் ஆண்டு இந்த எண் கொண்டவர்கள் கொஞ்சம் அமிக்கபிளாக இருந்தால், அமிக்கபிள் மீன்ஸ் அது ஆங்கில வார்த்தை அமிக்கபிள்ன்றது, கொஞ்சம் பொறுமையாக செயல்படுத்திட்டு மெதுவாகவே செல்லுங்கள். அந்த வருடத்தை நகர்த்தி விட்டுட்டு அதுக்கு அடுத்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால் இன்னும் ஒரு சின்ன தகவல் என்னென்னாலும் இரவு நேரத்தில் நீங்கள் அதிக நேரம் நீண்ட நேரம் பயணிக்க வேண்டாம். குறிப்பாக நைட்டில் பயணிப்பது அட்வைசபிளாக இல்லை. ஸோ இன்றைக்கி மொத்தத்தில் 2/11/2021 தேதிக்கு 2025ஆம் ஆண்டு கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு ஆண்டாக இருக்கப் போகிறது. 3/12/21 30ஆம் தேதி உள்ளவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி விதமான ஆண்டாக அமையப் போகிறது அப்படி என்றால் நல்ல வருடமாக அமையப் போகிறது. அதுவும் குறிப்பாக இந்த ப்ரொஃபஷனல் தொழிலில் நிறைய பேர் இருப்பார்கள், நிர்வாகத்துறையில் நிறைய பேர் இருப்பார்கள், நிறைய பேர் ஐஏஎஸ் படிச்சுட்டு காத்து கொண்டு இருப்பார்கள். சில பேர் நிறைய வருஷம் அட்டன் பண்ணியிருப்பாங்க, கிடைக்கலன்னு வெயிட் பண்ணுவாங்க. இந்த ஆண்டு அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 3 வருடமாக கண்டிப்பாக போராடி இருப்பார்கள், கண்டிப்பாக இருக்கும். இந்த வருடம் போராட்டம் இருக்காது, வெற்றியே கிடைக்கும். ஏன்னா அவர்களுக்கு ஏற்ற ஆண்டு தான் அது. இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு இந்த வர ஆண்டு நல்ல ஆண்டு, கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவாங்க, கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். அடுத்து ப்ரொஃபஷனல் லைனில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷனுக்காக காத்து கொண்டு இருப்பீர்கள், ப்ரொமோஷன் கிடைக்கும். ப்ரொஃபஷனல் துறையில் தான் நான் செய்ய போகிறேன்னு காத்து கொண்டவர்களுக்கு ப்ரொஃபஷனல் வேலை கிடைக்கும். திருமணத்துக்காக காத்து கொண்டு உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் தடையின்றி நல்ல திருமணம் ஆகும். ஏன்னா 3 வருஷமாக நீங்களும் திருமணத்துக்காக காத்து கொண்டு இருந்தீர்கள். இந்த வருடம் அந்த திருமணமும் உங்களுக்கு நல்லபடியாக முடியும். மொத்தத்தில் 3/12/21 30ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு சிறந்ததொரு ஆண்டாக அமைந்து இருக்கும். அடுத்த 4/13/22 31ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்றால் குதூகூலமாக ஆண்டாக அமையும். காரணம், இந்த கிளாஸ் அவர்கள் எந்த கிளாஸ், அதாவது மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸுக்கு போயிடுவாங்க. இமேஜினே பண்ண முடியாத வாழ்க்கையை அவர்கள் பார்க்க போகிறார்கள். அவர்களுக்கு நீண்ட நாள் கனவு எப்போவுமே அப்படி தானே. முதல்ல சைக்கிள் கேட்போம், சைக்கிள் வந்தால் 2 வீலர், 2 வீலர் வந்தால் கார் வச்சுருந்தா அடுத்து BMW, ஓல்வா, அப்படி ஃபார்ச்சுனரு, அப்படி அது இவங்களை ரொம்ப நாளாக அந்த BMW வாங்கணும், ஃபஸ்ட் கிளாஸ் கார்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு எண்ணம். அது 2025ஆம் இந்த தேதி பிறந்தவங்களுக்கு கிடைக்க போகுது, வாங்க போகிறாங்க, நடக்க போகுது. தொழில் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் நிறைய பிரான்ச்சஸ், அவங்க என்ன தொழில் செய்கிறாங்களோ அந்த தொழில், குறிப்பாக இவங்களாம் பார்த்திங்கனாக்கா ஜுவல்லரி இருக்கும், காஸ்மெட்டிக்ஸ் இருக்கும், ஸ்டீல்ஸ் இருக்கும், இன்டீரியர் டெக்கரேட் இருக்கும். இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் இவங்களுக்கு இருக்கும். ஃபுட்டு இருக்கும். இதிலெல்லாம் பார்த்திங்கனாக்கா நிறைய பிரான்ச்சஸ் திறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இந்த 2025ஆம் ஆண்டு இவர்களுக்கு ரொம்ப வரப்பிரசாதம் இருக்கும். ஏன்னா கடந்த ஒரு 2 வருடமாக இவர் போராடி தான் இருப்பாருங்க. ஸோ மொத்தத்தில் இந்த 4/13/21 தேதி பிறந்தவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு சிறந்ததொரு ஆண்டாக அமையவிருக்கிறது. அடுத்து 5/11/23ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு என்ன விதமாக அமையப் போகிறது? அவர்களுக்கும் சிறந்ததொரு ஆண்டாக அமையும். அவர்களும் கடந்த 4 இல்லை 5 வருடமாக போராடி கொண்டு இருக்கிறார்கள். எந்த இடத்துலையும் அவர்களுக்கு ஒரு சக்ஸஸே அவர்கள் பார்க்காம இருக்கிறார்கள். எந்த இதில் நுழைந்தாலும் அவர்களுக்கு அந்த முழு சக்ஸஸை பார்க்கல, எல்லாம் ஆஃப் சக்ஸஸ் தான் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஆண்டு இது வரைக்கும் அவர்கள்
எதெல்லாம் சக்ஸஸ் ஆகாமல் ஆஃப் சக்ஸஸ் இருந்ததோ இந்த ஆண்டு முழு சக்ஸஸை பார்ப்பார்கள். எதெல்லாம் அவர்களால் முடியாமல் விடப்பட்டுச்சோ அதெல்லாம் இப்போ கண்டினியூட்டி பண்ணி இந்த 2025ஆம் ஆண்டு முடிவு பெற்றிருக்கும். சில பேருக்கு திருமணம் நடந்து திருமண லைஃப்லையும் பிரச்சனை இருந்திருக்கு, கண்டிப்பாக இருந்திருக்கும் இவர்களுக்கு. இந்த கடந்த 3-4 வருடத்துக்குள்ளே திருமணம் சில பேருக்கு திருமணம் ஆகி பிரச்சனை இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனை இந்த ஆண்டு முடிஞ்சிடும். அவங்களுக்குள்ள நிறைய ஒரு டீவியேஷன் இருந்திருக்கும், கருத்து ஒற்றுமை இல்லாமல் இருந்திருக்கும், ஏதோ மனப்பிரச்சனை ஏதோ இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த 2025ஆம் ஆண்டு அவர்களுக்கு சிறப்பு ஒரு ஆண்டாக இருக்கும். மொத்தத்தில் 5-14-23 இந்த 2025ஆம் ஆண்டு சிறந்த ஒரு ஆண்டாக அமையவிருக்கிறது. அடுத்து 6-15-24 பிறந்தவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு என்ன விதமாக அமையப் போகிறது அப்படின்றால், இந்த தேதியில் பிறந்தவர்கள் பொது வாழ்க்கையில் அதிகம் ஈடுபட்டு கொண்டு இருப்பார்கள் அல்லது பொது துறையில் ஈடுபட்டு இருப்பவர்களாக பிறகு அவர்களெல்லாம் இந்த ஆண்டு அறிமுகமே இவர்களை தெரியாதவர்கள் இருந்திருந்தாலும் இப்பொழுது அறிமுகம் கொண்டவர்களாக காட்டக்கூடிய ஆண்டாக இவர்கள் அமையவிருக்கிறது. புது பதவி கிடைக்கப் போகிறது. அந்த புது பதவியும் அறிமுகம் கொடுக்கக்கூடிய ஒரு பதவியாக இருக்கும். தொழில் துறையில் நல்லது ஒரு தொழிலாக இவர்களுக்கு அமைந்து அவர்களும் ஒரு 2-3 வருடமாக போராடி கொண்டிருந்தார். 3 வருடம் இருக்கும் போராடி கொண்டிருந்தார்கள். இந்த ஆண்டு அவர்களுக்கு அந்த போராட்டத்தை தவிர்த்து சிறந்ததொரு ஆண்டாக அமையப் போகிறது. மொத்தத்தில் 6-15-24ஆம் ஆண்டு 24 பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு சிறந்ததொரு ஆண்டாக அமையப் போகிறது. 7-16-25 பிறந்தவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு அவர்களுக்கும் சிறந்ததொரு ஆண்டாக அமையப் போகிறது. எப்படி என்றால், வேலைக்காக வெளிநாட்டுக்கு பல வருடங்கள் முயற்சி கொண்டிருந்தார்கள். அந்த பல வருடங்களும் முயற்சி பண்ணி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த ஆண்டு அந்த முயற்சி வெற்றியாக அமைந்து வெளிநாட்டுக்கு வேலைக்காக செல்வார்கள். பிரச்சனையின்றி அவர்கள் லைஃப்பை, ஏன்னா அதுக்காக அவர்கள் நம்பி நிறைய கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பார்கள். அந்த கமிட்மெண்ட்ஸ்லேருந்து வெளியே வந்து விடுவார்கள். திருமணத்துக்கும் பல ஆண்டுகளாக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமணம் நடைபெறும். குறிப்பாக லவ் மேரேஜுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள், வீட்டில் உத்தரவு கிடைக்காதனால் காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த வருடம் மன மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு உத்தரவு கிடைத்து திருமணம் நல்லபடி முடியும். அவர்களுக்கு சிறந்த ஒரு ஆண்டாக அமையும். 8-17-26 பிறந்தவங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு கடந்த ஒரு 6-7 வருடமாக ரொம்ப போராடி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப 6-7 வருடமாக ரொம்ப போராட்டமாக இருக்கார்கள். எந்த சக்ஸஸையும் சரியாக பார்க்கல. அதில் குறிப்பாக ஒரு 4-5 வருடம் ரொம்ப போராடி கொண்டிருக்கிறார்கள். சக்ஸஸ் அவர்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறது, கை கிடைக்கல. தொழில் ரீதியாகவும் நிறைய இழப்பு வந்தவங்களுக்கு வந்திருக்கு, நிறைய இழந்திருப்பார்கள். அந்த இழப்பெல்லாம் ஈடுகட்டுறதுக்கு இந்த 2025 அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். திருமணமும் காத்து கொண்டிருந்தவங்களுக்கு திருமணமும் நடைபெறும். தொழில் ரீதியாகவும் சிறப்பு பெறும். 9-12-27 பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு மிக மிக சிறப்பாக ஆண்டாக இருக்கும். அவர்களும் கண்டிப்பாக அவர்களும் கடந்த 7-8 வருடங்களாக போராடி கொண்டிருந்தார்கள். இருக்கிறதில் அதிக ஆண்டு போராடி கொண்டிருந்தவர்கள் 9-18-27 கொண்டவர்கள் தான். வாழ்க்கையில் ரொம்ப ஒரு போராட்டம், திருமணத்திலும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, கெரியர்லேயும் சரி. கெரியரில் எடுத்துக்கிட்டாலும் ப்ரொமோஷன் கிடையாது. பிஸ்னஸில் நிறைய லூஸ் பண்ணியிருப்பாங்க. பர்சனல் லைஃப்லேயும் நிறைய லூஸ் பண்ணியிருப்பாங்க. மொத்தத்தில் லாஸுங்கிற லைஃபையே அவங்க சந்தித்திருந்து இந்த 2025ஆம் ஆண்டு அவர்களுக்கு தான் சிறந்ததொரு ஆண்டாக அமையவிருக்கிறது. மொத்தத்தில் 2025ஆம் ஆண்டு அனைவருக்கும் நல்ல செய்தியை கொடுக்க ஒரு ஆண்டாக அமையப்போகிறது. அனைவரும் காத்திருங்கள். உங்களுக்கு வெற்றியை அதிக அளவு கொடுக்க போகிற ஆண்டாக 2025 அமையப்போகிறது. அதே மாதிரிங்க, இப்போ இந்த ஆர் அப்படிங்கிற லெட்டரில் ஆரம்பிக்கிற எழுத்து உள்ளவங்க அவங்களுடைய அந்த குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும்? அவங்களுடைய அந்த வாழ்க்கை முறையில் எப்படியா இருக்கும்? ஆமாம், குணாதிசயம் ஓகே, அதோட வாழ்க்கையே எப்படி அமைந்திருக்கும் அப்படின்னு போகும்போது அது அவர்கள் ஆர் அப்படிங்கிற பேர் துவங்கிறவங்க எந்த பேராக வேணாலும் இருக்கலாம், அவர்கள் எந்த தேதியில் வேணாலும் பிறந்திருக்கலாம். அந்த ஆறு என்ற எழுத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு சக்தி இருக்குதுன்னு நம்ம சொல்கிற மாதிரி இவர்கள் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உயர்ந்த பதவியில் தான் இருப்பார்கள். ஆறுங்கிற பெயர் கொண்டவர்கள் அது அவர்களுக்காக கிடைக்கிறதா இவர்களாக உருவாக்கி கொண்டார்களாங்கிறதெல்லாம் இல்லை. உயர்ந்த பதவியில் இருப்பார்கள். வாழ்க்கையே அவர்கள் மிடில் கிளாஸ் இருக்கிறாங்க, எந்த கிளாஸ் அதெல்லாம் கிடையாது. எந்த கிளாஸில் இருந்தாலும் சரி,
ஒரு ராஜா போல தான் வாழ்வார்கள். ஆமாம், பார்த்தீங்கன்னாக்கா பைக்கு, கார் அதெல்லாம் இருக்கும். அவங்க வீட்டில் போட்டால் வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் அரச வாழ்க்கை தான் வாழ்வாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ராஜா ஒரு சுதந்திரம் பெற்ற அதாவது சுதந்திரத்தை ஒரு இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. எல்லாத்துலேயும் இண்டிபெண்டன்ஸ் அவங்களுக்கு. ஸோ அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி அங்கே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. தனித்தன்மையோடு வாழ்வாங்க. ஆனால் எல்லாமே வந்துட்டு ஒரு 35 வருடம் வரைக்கும் அவர்கள் வந்துட்டு ஒரு சாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்துருப்பாங்க. 35 வயது கடந்த பின்னால் தான் அவங்களுக்கு வந்துட்டு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, அரச வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, உயர் பதவியிலே இருந்தாலும் சரி, எந்த துறையில் அவரை சார்ந்திருந்தாலும் பொதுத்துறையில் கண்டிப்பாக இவர்கள் இருப்பார்கள். அதே நேரத்தில் எந்த துறையில் ஒரு உயர்ந்த இப்போ உதாரணத்துக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் இப்படி நிறைய இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கூடயே ஒரு கலை சம்பந்தப்பட்ட ஒரு அந்த ஆர்வமும் அவங்க கூடயே பிரயாணிக்கும், அதுவும் பயணிக்கும். வெளிநாட்டிற்கு சென்று வர ஆசைப்படுவார்கள். ஆனால் வெளிநாட்டிலே தங்கி அங்கேயே இருந்து செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த பெயர் கொண்டவங்களுக்கு இருக்காது. ஏன்னா இவர்களுக்கு தாய் நாட்டு பற்று இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். பிறர் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டார்கள். அதே மாதிரி மற்றவர்களுக்காக இவர்கள் எதையும் விட்டு கொடுப்பார்கள். யாரையும் ஹர்ட் பண்ணி பேச மாட்டார்கள். ஹர்ட் பண்ணினாக்கா புண்படி, அதாவது மற்றவங்கள வந்துட்டு ஒரு டீஸ் பண்ணியெல்லாம் பேச மாட்டாங்க. சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடுகள் உண்டு. ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. அதிகமாக ஆன்மீக சம்மந்தப்பட்ட இதில் யாருன்னா இவர்களுக்கு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் இவங்களை யாரும் போய் இவரை அழுகி கேட்டால் கூட இவங்களுக்கு உதவி செய்வதை பார்த்து அவங்க அசந்து போயிடுவாங்க. இவ்வளோ பேர் பதவியில் இருக்கிறது ஆன்மீகத்தின்னு கேட்டோன்னு இறங்கி வந்து செய்வாங்க. தவறான காரியத்தை துணிஞ்சு எப்பவும் செய்ய மாட்டாங்க. அதுக்கு மனசை இடம் கொடுக்காது அவர்களுக்கு. அது தவறுன்னு தெரிஞ்சிருச்சுனாக்கா ஒரு காலம் அந்த மாதிரி செயலில் அவர்கள் இறங்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, ஒதுங்கியே தான் இருப்பாங்க. இவர்களை பற்றி சொல்லணுன்னாக்கா நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஒரு காலம் வந்துட்டு இவருக்குள் வாழ்க்கையில் ஒரு பிரின்சிபல் வச்சுருப்பாங்க. அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. பங்க்சுவாலிட்டி ரொம்ப இவங்ககிட்ட இருக்கும். இவர்கள்கிட்ட இருக்கிற ஒரு இது மற்றவங்க கூட கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இவர்கிட்ட நிறைய வச்சுருப்பாங்க. ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. ஒரு லைஃப் வந்து ரொம்ப இவங்களுக்குள்ளே ஒரு செல்ஃபாக ஒரு ஆனஸ்ட்டாக வாழ்வாங்க. இது வந்து உலகம் ஃபுல்லாக 6 எழுத்து பெயர் தாங்கி இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ பேருக்கும் பொருந்தக்கூடிய இதாக இருப்பாங்க. இவங்களுடைய இந்த திருமண வாழ்க்கை, பொது வாழ்க்கை அதெல்லாம் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக இவர்களுக்கு, ஏன்னா இவர்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி உள்ளவர்கள். ஃப்ளெக்சிபிலிட்டி ஒரு மனிதன்கிட்ட எங்கே ஒரு மனிதன்கிட்ட இருக்குதோ கண்டிப்பாக அவர்களிடம் வந்து திருமண லைஃபு பிரச்சனை வராது. இவங்க தான் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்காங்களே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க. திருமண வாழ்க்கை ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பொது வாழ்க்கையில் இவங்க இருப்பாங்க, ஈடுபாடு இருக்கும். இவங்க பொதுத்துறை சம்மந்தப்பட்டதில் தான் இருப்பாங்க. அந்த பொதுத்துறைங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கணும், பொது வாழ்க்கை பொதுத்துறை, பொதுவாக இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. பொது வாழ்க்கைங்கிறது அரசியல், பொதுத்துறைங்கிறது அரசாங்கத்தில் இருந்தாலும் அதில் வந்துட்டு இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னாக்கா அது பொது வாழ்க்கையில், அது பொதுத்துறை. அப்புறமா இப்போ சினிமாங்கிறது அதுவும் பொதுத்துறை. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்குறாங்க, அது பிஸ்னஸ் எடுத்து அதுவும் பொதுத்துறை. அந்த மாதிரி அதில் தான் அவங்க இருப்பாங்க. அது முதல்ல சொன்ன மாதிரி இவங்க பிரபலமானவங்க இருப்பார்கள், புகழ்பெற்று இருப்பார்கள். ஏதாவது ஒரு வகையில் அவங்க எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அந்த ஃபீல்டில் அவங்கள எல்லோரும் அறியப்படுவார். ஒரு சினிமாவில் கேமராமேன் இருக்காருன்னா அவரை கண்டிப்பாக அறியப்படுவாங்க. அவர் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதனால் இந்த 6 பெயர் கொண்டவங்களுக்கு அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பவர் இருக்குது. இந்த 6 பெயர் வச்சுருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு பவர் இருக்குது. யார் வச்சாலும் இருக்கும், நடக்கும். அதே மாதிரி இந்த 6 அப்படின்னு தொடங்குற இடத்துல பேர் வச்சுருக்கோங்க, இந்த விஷயம்லாம் செய்யலாம், இந்த விஷயம்லாம் செய்யக்கூடாது அப்படின்றது ஏதாவது இருக்கா? இவங்களுக்கு தான் எல்லாமே தெரியுது, எல்லாமே தெரியுது. அதனால் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது சொல்லிட்டேனே. இவங்களுக்கு வந்துட்டு நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டாங்க. இவங்களை நம்பி எதுனாலும் செய்யலாம். மனசரியே எந்த துரோகம் செய்ய மாட்டாங்க, மனசரியே தவறு செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்ககிட்ட வந்து எதை செய்யணும், இதெல்லாம் கற்று வச்சுக்கிறவங்களுக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எல்லாம் தெரியும். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டிங்க ஐயா. ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். இல்லை, அதான உண்மையில அனைத்தும் எல்லாம் அறிஞ்சவங்க இவங்க. அந்த என்ன சொல்கிறது, கேள்வி ஞானம் அதெல்லாம் நிறைய உண்டு. கல்வி ஞானம் கேள்வி ஞானம் 2 இருக்குது. இதில் என்னென்னா அந்த பேர் வரும்போது கேள்வி ஞானம் அப்படியே கூப்பிட்டு அவங்களும் அறியாமல் அவங்கள ஒட்டிக்கணும். இந்த இறைவனுங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யார்கிட்டலாம் வந்துட்டு இருக்கணும், யார் யாருக்கெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது அவர் ரொம்ப தெளிவாக இருப்பார். இறைவன் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளவங்க அவ்வளோ பேர்கிட்ட அவர் இருப்பார். அவர் இருப்பார் மீன்ஸ் அவர் தான் இருக்கணும் கிடையாது. அவர் சார்பில் அவர்கிட்ட இருக்கிற அந்த வைப்ரேஷன் நம்மகிட்ட கனெக்ட் ஆகிடும். அது பிரபஞ்சம்னு சொல்கிறோம். பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிட்டாவே நம்ம அவரோட கனெக்ட் ஆகிறோம்.
இவங்ககிட்ட எல்லாமே பிரபஞ்சம் கனெக்ட் ஆகிருப்பாங்க. அப்படி ஒரு சக்தி இருக்குது. அதான் இங்கே கேள்வி ஞானம் இருக்குது இல்லையா, வந்துடும் தானே. கண்டிப்பாக. அதே மாதிரி இன்னைக்கு பார்க்குற நேயர்களுக்காக ஒரு ஆன்மீக தகவல் சொல்லுங்க. தோஷம் அப்படின்னு இருக்குது. தோஷம் இருக்குன்னு நம்ம எல்லாரும் சொல்லக்கூடியது என்ன சொல்லுவோம்? கோயிலுக்கு போங்க, கோயிலுக்கு தொடர்ந்து போயிட்டு வந்தப்போ உங்கள் தோஷம்லாம் உங்களை விட்டு விளைக்கணும் அப்படின்னு சொல்லுவது உண்டு. ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாவே தோஷம் விளைகிறோமா அப்படின்னாக்கா சில விஷயத்துக்கு இருக்கலாம். சில ஏன்னா தோஷங்கிறது பல வகைப்படும். இந்த தோஷத்தை எப்படி போக்கணுங்கிறது ஒன்று இருக்குது. தோஷத்தை அசுர ரூபத்தில் போக்கக்கூடிய ஒரு சக்தி யார்கிட்ட இருக்குன்னா ஆஞ்சநேயர்கிட்ட, சுவாமிகிட்டே இருக்கும். அவர்கிட்ட வெறும் போயிட்டு வந்தால் மட்டும் போகாது. அவருடைய வால் பகுதி, அந்த வால் பகுதியில் போயிட்டு நாம் யாருக்கு சம்மந்தப்பட்டவங்களோ அவங்க கைப்பட மஞ்சளோ குங்குமமோ திருநூறோ இல்லை சந்தனமோ அங்கே வச்சுட்டு அதை வந்துட்டு அபிஷேகமோ ஆராதனை தொட்டு வைக்கணும். வச்சுட்டு அங்கே அபிஷேகமோ ஆராதனையை காமிச்சிட்டு தொடர்ந்து 48 நாள் செய்யணும். அது அவங்க தோஷத்தினுடைய தன்மையை பொறுத்து இருக்குது. அப்படி வச்சுனாக்கா மொத்த தோஷத்தையும் ஸ்மாஷே ஆயிரும். அப்படி ஒரு அபார சக்தி ஆஞ்சநேயருக்கு உண்டு. அதுவும் எங்கு வால் பகுதியில் உண்டு. இதை தொடர்ந்து செய்தாங்கன்னா கண்டிப்பாக மொத்த தோஷத்தையும் விளக்கக்கூடிய அபூர்வ சக்தி, அபார சக்தி அங்கே இருக்குது. இருக்கிறவர்கள் போகலாம், போயிட்டு வந்தால் நிவர்த்தி கிடைக்கும். இந்த குறிப்பிட்ட கோயில் ஏதாவது இருக்கா? ஆஞ்சநேயர் அவர் எங்கே இருந்தாலும் சக்தி உள்ளவர் தான். ஆஞ்சநேயருக்குன்னு மூலவர் கொண்ட கோயிலுக்கிட்டு போய் செய்ய முடியுமான்னு தெரியல. முடியினால் போகலாம். மற்ற கோயிலுக்குள்ளேயும் ஆஞ்சநேயர் இருந்தால் அங்கேயும் செய்ய வைக்கலாம். எங்கே இருந்தாலும் சரி, அவர் எந்த ரூபத்தில் எந்த கோயிலில் இருந்தாலும் போகலாம். நிறைய பயனுள்ள நல்ல தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ், let the celebrations begin. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 லேக் கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பு பெறுங்க.